ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு செந்தில் டாக். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது சமஜக வரணா அப்படின்னு சொல்லிட்டு 2023 ரிலீஸ் ஆன ஒரு தெலுங்கு ரொமான்டிக்கல் காமெடி ட்ராமா பற்றி தான். இந்த படத்தை பற்றி பார்த்தோம்னா இது 2 பிளாட்டாக வந்து இதை பண்ணியிருக்காங்க. 2 பிளாட்டுமே வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதில் ஒரு பிளாட்டையும் இன்னொரு பிளாட்டையும் வந்து இன்டர்லிங்க் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஏற்கனவே படம்லாம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, ஸ்கிரிப்டெல்லாம் எழுதுறது ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இது அற்புதமான ஒரு ஃபீஸ் மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த செகண்ட் ஹாஃபில் எடுத்த லைனை வந்து அவங்க அந்தளவுக்கு வந்து சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணலை. அந்த லைனை வந்து பெருசாக நான் இது வரைக்கும் பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லை. அந்த லைனை ஒன்றையும் வச்சுக்கிட்டு நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக வந்து ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு தாராளமாக வந்து ட்ரை பண்ணலாம். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இதில் ஃபஸ்ட் பார்ட்டில் பார்த்தோம்னா படத்தினுடைய ஹீரோ தன்னுடைய அப்பாவை வந்து காலேஜில் படிக்க வைக்கிறார். அதுவும் அவர் 30 வருஷமாக வந்து எக்ஸாம் எழுதிக்கிட்டே இருக்கார், பாஸ் ஆக முடியவே இல்லை. இருந்தாலும் ஹீரோ வந்து ரொம்ப முனைப்பாக வந்து அவரை வந்து படிக்க வைக்கிறத நிப்பாட்டாமல் வந்து தொடர்ச்சியாக வந்து பண்ணிக்கிட்டே இருக்கார். ஏன் இந்த அளவுக்கு வந்து முனைப்பாக வந்து தன்னுடைய அப்பாவை படிக்க வைக்கிறார், ஏன் அவர் டிகிரி வாங்கியே ஆகணும் அப்படிங்கிறது பின்புலத்தில் ஒரு சின்ன கதை ஒன்று வச்சுருக்காங்க. அதுவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் நல்லாவுமே இருந்தது. இது வந்து இதனுடைய ஃபர்ஸ்ட் பிளாட். இதனுடைய 2வது பிளாட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இதனுடைய ஹீரோ இருக்கார் இல்லையா, இவர் வந்து ஒரு பெண்ணை லவ் பண்ணுறார். இந்த பெண் யார் அப்படின்னா அவங்க அப்பா வந்து அரியர் எழுத போகிறார் இல்லையா, அதில் அரியர் எழுதத்துக்கு வர்ற இன்னொரு சின்ன பொண்ணு. அந்த பொண்ணு இவங்க வீட்டில் ஒரு பேயிங் கெஸ்டாக தங்கறதுக்கு வர்றாங்க. அப்போது ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் நடுப்புற வந்து ஒரு காதல் ஒன்றும் வளருது. இப்போது இந்த காதலுக்கு நடுப்புற ஒரு பிரச்சனை ஒன்று வரும். நார்மலாக பிரச்சனைனா எப்படி வரும்? அம்மா அப்பா வந்து ஒத்துக்க மாட்டாங்க, ஜாதி பிரச்சனையாக இருக்கும், மதம் பிரச்சனையாக இருக்கும், இல்லை ஸ்டேட்டஸ் பிரச்சனையாக இருக்கும், இல்லை அவங்களுக்குள்ளாரே ஈகோ கிளாஷ் வரும், இல்லை நண்பர்கள் பூந்து கெடுத்து விடுவாங்க, இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனைகளை பார்த்துருக்கும். ஆனால் இதில் அதான் இல்லாமல் வித்தியாசமான ஒரு சிச்சுவேஷனையும் ஒரு பிரச்சனையும் வந்து இதில் கொண்டு வந்திருக்காங்க. இந்த பிரச்சனையை தாண்டி இவங்க எப்படி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் இதனுடைய சைன் பிளாட். இதோடைய மிகப்பெரிய பலம் அப்படின்னு சொன்னோன்னா இதோடைய இந்த 2 பிளாட்டுங்க தான். 2மே வந்து ரொம்பவே வித்தியாசமும் பிரமாதமும் வந்து. அதுவும் அந்த ஃபர்ஸ்ட் பிளாட் இருக்கு இல்லையா, இது மாதிரி நிறைய படம் பார்த்துருப்போம். அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிற அப்பா, ஆனால் வந்து வரிசையாக வந்து ஃபெயில் ஆகிட்டே இருக்கிற ஒரு ஹீரோ. அது எல்லா லாங்குவேஜ்லையும் பார்த்துருப்போம். அவங்கள திட்டிக்கிட்டே இருப்பாங்க, செய்வாங்க. அதை அப்படியே உல்ட்டா அடிச்சிருக்காங்க. அது சூப்பராக வந்து ஒர்க் அவுட் ஆகிருந்தது. அவர் ஃபெயில் ஆகிட்டு வந்து மறுபடியும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பையன் வந்து அவரை திட்டுறது, இப்படி ஃபெயில் ஆகிட்டு வந்து சுத்தமாக வந்து ரோசமே இல்லாமல் சாப்பிட்றியே அப்படின்ட்டு உடனே அவர் கோச்சிக்கிட்டு போகிறது, அவரை சமாதானப்படுத்தி சாப்பிட வைக்கிறது. அதே மாதிரி வந்து நீ வந்து இந்த எக்ஸாமில் இப்போ இந்த வருஷம் பாஸ் ஆகிட்டீங்கன்னா உனக்கு வந்து பல்சர் பைக் வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்கிறது. இதை வந்து பெருமையாக வந்து அவங்க அப்பா போய் அவருடைய நண்பர்கள்ட்ட சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உல்ட்டா அடித்து இந்த சீன்ஸ்லாம் பண்ணியிருந்தாலும் கூட பார்க்குறதுக்கு ரசிக்கிறதுக்கும் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. இல்லை எல்லா கேரக்டருமே ரொம்பவே அற்புதமாக வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. என்னோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்கவே இவர் அதை படிக்க வைக்கிறது, அதில் உள்ள ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே அப்படி தான் போகுது. கலகலப்பாக சூப்பராக வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நகருது. இதனுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப்னுடைய எண்டில் ஒரு பிளாட் பாயிண்டில் ஒரு ட்விஸ்ட் மாதிரி ஒன்று வைக்கிறாங்க. அதுதான் இவங்க காதலில் வர்ற அந்த பிரச்சனை. இதுக்கப்புறம் தான் படம் வந்து தொய்வு விழுவ ஆரம்பிக்குது. அந்த பிரச்சனை வந்து வித்தியாசமாக இருந்தாலும் இதுக்கப்புறம் அதை எப்படி சமாளிக்கிறாங்க அப்படிங்கிற அந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. ஒரே இடத்துலையே வந்து நின்று போன மாதிரி இருக்குது படம். அதனாலே ஃபர்ஸ்ட் ஹாஃபோட கம்பேர் பண்ணோம்னா செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப லேகியாகவும் ரொம்ப சுமாராகவும் இருந்தது. அதுவும் அந்த கிளைமேக்ஸில் இருக்கிற ட்விஸ்ட் என்னால் ஓரளவுக்கு வந்து அதை வந்து யூகிக்க முடிஞ்சது. அந்த மாதிரி தான் ஒரு ஒரு டெம்ப்ளேட்டான கிளீஷியான ஒரு ட்விஸ்ட்டை தான் வந்து அதில் வச்சுருந்தாங்க. பரபரன்னு போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப், ரொம்ப சுமாரான ஒரு செகண்ட் ஹாஃப், அதுவும் 2 பிளாட்டாக வந்து இதை பண்ணியிருக்காங்க. தாராளமாக ஒரு வாட்டி பார்க்கக்கூடிய படம் தான், மோசமான படம்லாம் கிடையாது. உங்களுக்கு ரொமான்டிக்கல் ட்ராமாஸ்லாம் பிடிக்கும், காமெடி ட்ராமாஸ் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வாட்டி அதை வந்து ட்ரை பண்ணலாம். ஓடிடியில் இது வந்து அவைலபிளாக இருக்குது. ஆனால் இது தமிழில் அவைலபிளாக கிடையாது. தெலுங்கில் ஒன்றி தான் இருக்குது, இங்கிலீஷ் சப்டைட்டிலோட. உங்களுக்கு பிரியம் இருந்தால் தாராளமாக ஒரு வாட்டி வந்து இதை ட்ரை பண்ணலாம். அடல்ட்ரி எல்லாம் பெருசாக எதுவும் கிடையாது. மறுபடியும் இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். டில் தென் பாய்.